நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, அடியான மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க, என்னை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியங்களில் இன்றைக்கி நிறைய மக்கள் உலகத்தை எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து அந்த வார்த்தையை பெற்று தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகள் ஒரு சில பேர் தான் வாழ்கிறாங்க. நிறைய பேர் உலகத்தை தேடி இப்படியோ ஓடுறாங்க. எங்கே போனால் சந்தோஷம் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. நான் வாசித்த வேத படத்தில் பாருங்கள், ஒரு மனுஷன் சகையினப்பட்ட மனுஷன், ஒரு பில் கலெக்டர், பெரிய வசதியில் படித்த மனுஷன், பெரிய படித்த மனுஷன், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. நிம்மதி இல்லாமல் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், எப்படியோ சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் நினைக்கான் ஒரு நாள் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், அப்படியே காலடியில் நமக்கு விடுதலை வரும், அப்படி சமூகத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லி நம்பிக்கை வருது. அவனுக்கு நம்பிக்கை எதிர்பார்த்து கொண்டே இருக்கான். எதிர்பாராமல் ஆண்டவர் ஒரு நாள் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிற வழியில் ஒரு அந்த வழியாக போகிறாரு. போகும்போது அவன் பார்க்குறான், ஒரு காட்டத்தி மரம் நிற்கிது. அந்த மரத்தை பார்த்த உடனே அந்த மரத்து வழியாக எப்படியாவது ஆண்டவர் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். காட்டத்தி மரங்கும்போது அது 2000 வருஷத்துக்கு முன்னால் நான் 3 முறை இந்த இடத்துக்கு போயிருக்கேன். முதல்ல போகும்போது ஐயா இஸ்ராயோட தான் போயிருந்தேன். இஸ்ராயா அம்மாவுலாம் போயிருக்கும்போது இந்த இடத்துக்கு போயிருக்கும்போது எனக்கு அந்த இடத்துக்கு போன உடனே உடம்புலே ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டுச்சு. நடந்த சம்பவத்தை பார்க்க முடியாத கடவுள் கிருபை தந்திருக்காரு சொல்லி அந்த இடத்துக்கு வந்த உடனே அப்படியே தரையில் படுத்து முத்தம் கொடுத்தேன் மண்ணை. காரணம் கேட்டால் ஆண்டவர் பாதப்பட்ட இடம், ஆண்டவர் நடந்து சென்ற இடம், அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு கடவுள் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரே, நம்ம எவ்வளோ பெரிய அது பாக்கியவானாக வாழ்ந்திருக்க முடியும் அப்படி ஒரு எண்ணம். அதுதான் நினைக்க அந்த மனுஷன் நினச்சி ஆண்டவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு அந்த காட்டத்துமே மேலே ஏறிறான். ஏன்னா இவரை பார்த்தா அவன் நினைக்கிறான் ஏதோ எப்படி ஆகும், எப்படி நினைக்குமோன்னு நினச்சி அந்த கொலைக்கிழமை ஒளிஞ்சிக்கிறான். ஒளிஞ்சு யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் பார்க்கலாம் நினைக்கான். ஆனால் ஆண்டோடைய கண்கள் உலகமங்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. ஆண்டவர் பார்க்க மாட்டார், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டார்னு நினச்சி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் கிறிஸ்தவன் தான் இன்றைக்கி தப்பு பண்ணுற முதல் மனுஷனாக இருக்கான். 95% பாவம் பண்ணுறது யாருன்னா கிறிஸ்தவன் தான். யாருக்கும் பயம் கிடையாது. காரணம் கேட்டால் ஆண்டவர் ரட்சிப்பை ஏற்று கொடுத்துட்டாரு, கடவுள் மகிமையாக வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. எப்படி வாழணும்னு சின்ன மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நான் கடந்த மாதம் லண்டன் போயிருந்தேன். லண்டன் போயிருக்கும்போது என்னுடைய கோபுரதர் மகன் அங்கே இருக்கான், நல்லா இருக்கான். அவன் சொன்னான், நிறைய ஒரு காரியத்தை என்ன சொன்னான்னா, சித்தவா இந்த இடத்துல வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னான். எது கேட்டால் அவருடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போதகர் எருசலேமில், கேரளாக்கார் மலையாளி, அங்கே போதகராக இருக்கார். அவர் என்ன நைட்டில் 8 மணிக்கு மேலே என்னை அழைச்சிட்டு போனார். நைட்டு 8:30 மணிக்கு இருக்கும். நல்லா அழைச்சிட்டு போய் தூரமான ஒரு இடத்துல ஆலயத்தை காட்டினார். ஆலயத்தை காட்ட, ஐயா இது லண்டனில் உள்ள முக்கியமான இடத்துல உள்ள ஆலயம் ஐயா. இந்த ஆலயத்தில் இன்றைக்கி பள்ளிவாசல் நடந்துக்கிட்டு இருக்குது, இஸ்லாமியர் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆராதனை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை, நிறைய ஆராதனைகள் இல்லை. முகமதிய மக்கள் வந்து நல்ல விருத்தி அடைஞ்சி வசதியாகிட்டாங்க. இவங்க இடத்த வாங்கி அவங்க தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்படியான்னு சொல்லிட்டு கடந்து வந்தோம். மறுபடியும் இன்னொரு ஆலயத்துக்கு எடுத்து சென்றார். அந்த ஆலயத்துக்கு எடுத்து வந்து சொன்னார், ஐயா இங்கே டாஸ்மார்க் கடை நடக்குதுயான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. என்னன்னு கேட்டேன். டாஸ்மார்க் கடை நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா, அந்த ஆலயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணில் 2 கண்ணையும் கண்ணீர் வடிந்தது. அந்த காட்சியை நான் பார்த்தேன். அவர் அழுத காட்சி, அவரோட பாரம், ஒரு தரிசனம், வேதனை. அவர் ரொம்ப அழுதார். 3வது இடத்துக்கு எடுத்து போயினார். அங்கே லண்டன் மிஷினில் சம்பளம் வாங்குகிற குருவானவர் அங்கே ஆராதனை நடத்துகிறாரு. பேருக்கு ஆராதனை. மத்தியானத்துக்கு மேலே நாகரிக இடத்துக்கு போயிடுறாரு. நாகரிக களியாட்டங்களுக்கு இடத்துக்கு போயிடுறாருயா. சம்பளம் வாங்குறது லண்டன் மிஷினில் வாங்குறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சுது. ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 19:41 வாசிக்கும் போது
நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். என்ன சொல்லி அழுதார்னா, உனக்கு கிடைத்த நாளிலாகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றபடி அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். நீ அறியாமல் போனபடியினால் சத்துருக்களை உன்னை சூழ மதில் போட்டு ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும்னு சொல்லி நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அந்த காட்சி அப்படியே சொன்னார். ஆண்டு நகரத்துக்கு தான் ஆண்டு கண்ணீர் விட்டு அழுதாருன்னு சொன்னார். ஆனால் ஒரு காரியம் சொன்னார், ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் இங்கிலாந்து தேசம் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்ததுயா. உலகம் முழுவதும் இங்கிலாந்து தேசம் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. காரணம், அமெரிக்காவில் பகல்னா இந்தியாவில் இரவாக இருக்கும், இந்தியாவில் பகல்னா அமெரிக்காவில் இரவாக இருக்கும். இப்படி தான் நடந்தது. ஆனால் உலகம் முழுவதும் அவங்க சூரியன் மறையாதான். காரணம் கேட்டால் அவ்வளோ செல்வாக்காக இங்கிலாந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ மிஷினரிகள், ராக்லாண்டு எத்தனையோ மிஷினரிகள் வந்தாங்க. எத்தனையோ மிஷினரி தங்கள் தியாக பலி அவங்களை ஒப்பு கொடுத்தாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 12:24 வாசித்து பார்த்தீங்கன்னா, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தையானால் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல எத்தனையோ மிஷினரிகள் தங்களை தியாகமாக ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஏன் காரணம் கேட்டேன்னா, அந்த காலத்தில் இங்கிலாந்து தேசத்தில் முதலாவது பிறக்க குழந்தைய ஊழியத்தை கொடுத்துருவாங்க ஐயா. முதலாவது குழந்தை ஊழியத்தை கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பிறக்க குழந்தை நாட்டுடைய இராணுவத்துக்கு கொடுத்துருவாங்க. என்றைக்கு இந்த நாடு தரிசனத்தை இழந்ததோ இன்றைக்கி சீடு தசியான நிலை ஓடிக்கிட்டது ஐயா. ரொம்ப மக்கள் மன அமைதி இல்லாமல், பணம் இருக்குது, எல்லா விதமான வாழ்க்கையும் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு கடவுளை தேடக்கூடிய சக்தி இல்லை, கடவுளை தேடக்கூடிய எண்ணங்கள் இல்லை, பாவங்கள் நிறைந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. இன்றைக்கி அநேக பேர் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உலகம் எப்படி ரட்சிக்க முடியும், உலகத்தை எப்படி வாழ முடியும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தி மிதியால் 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனை தான். அப்படி நிறைந்த உலகத்தில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, எப்படிப்பட்ட காரியம் செய்துக்கிட்டு இருக்க. நீங்கள் நிறைய குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உன் வாழ்க்கை சீரில்லாமல் போன வாழ்க்கையினால், தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கை நீ வாழ்றதுனால குடும்பம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. காரணம் கேட்டால் நீ தேவன் நோக்கி ஜெபிக்கவில்லா மகளாக வாழ்கிற, தேவன் நோக்கி கண்ணி விட்டு அழாத மகனாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. சுயலாபம், சுய காரியங்கள் தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கொள்ளிய ஒரு ஆத்ம பாரம், ஒரு ஆத்ம தாகமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய், சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம். வேதத்தில் வாசிக்கமில்லை, உபாகம் 1:11 வாசிக்கும் போது 1000 மடங்குனை ஆஸ்வதிப்பார். காரணம், வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஈஸியை சாவித்த போதகர் ஐயா பேராயர், புரட்சி பேராயர் இஸ்ரேல் வாழ்க்கை பாருங்கள். ஒரு வருஷத்தில் 1,00,000 திருச்சபை தரிசனம். அவர் உருவாக்கும் சபை 10,277 சபை. அவர் உருவாக்கும் சபை 100 ஸ்கூலு, 5 பைபிள் காலேஜு, 5 செமினரி. அவர் பேர் ஒரு சைக்கிளோட கிடையாது. அவருடைய பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸு கடைசியில் 1,276 தான் பேங்க் பேலன்ஸு. ஒன்றுமே இல்லை. காரணம், தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார், தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரே தாகம், ஒரே பாரம், எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை வேதனை வந்தாலும் கடவுளுக்காக வாழணும்னு சொல்லி எண்ணமுள்ள மனுஷனாய் வாழ்ந்தார். ஆண்டவர்கள் நடத்த முடியும் நம்பிக்கையில் வாழும்போது தான் கர்த்தர் எல்லா நிலையிலும் உன்னை வழிநடத்தி ஆசீர்வதித்து, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைப்படி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்ன வார்த்தைப்படி பேரை பெருமைப்படுத்துவது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். பிள்ளைகளை குறித்த பாரம் இருக்கலாம், தேவ சமூகத்தை சொல்லணும், ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே குடும்பங்கள் இப்படி இருக்கு, நிலைமை இருக்குன்னு கேட்கணும். இசைக்கியா ராஜாவுக்கு, தாவீதுக்கு பிறகு இசைக்கியா ராஜா தான், நிறைய ராஜாக்களுக்கு இடையில இசைக்கியா ராஜா கடவுள் பிரியமான மனுஷனாக இருந்தான். 18 வருஷம் தான் அரசாட்சி பண்ணியிருக்கான். அவனுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வார்த்தையை கட்டளையிட்டார். என்னாலும் உனக்கு விளக்க ஒன்று கட்டளையிடுவேன்னு சொன்னார். ஆனால் இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டு சொன்ன வார்த்தையை ஆண்டு எப்பவுமே காப்பாற்றுவார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் போய் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமுத்து மனுஷன் மாறிடுவான். மனுஷன் எப்படியோ மாறிடுவான். ஆண்டவர் ஒரு நாளும் மாற மாட்டார். ஆண்டு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வார்.
ஆனால் பாருங்கள், எஸ்ஐகே ராஜுக்கு கேன்சர் வருது. எஸ்ஐகே ராஜு கேன்சர் வருது. கேன்சர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், அப்பா நீ சாக போகிறடா, சாக உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எஸ்ஐகே ராஜாட்ட சொல்லிவிட்டு வெளியே கூட வரல, வாசல்கிட்ட வராரு. ஆனால் எஸ்ஐகே ராஜா கதறி அழுறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 20:5 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருஷம் கூட்டி கொடுக்கினார். 15 வருஷம் கூட்டி கொடுக்கினார். ஏசாயா வெளியே போகலை, அங்கே தான் நிற்கிறான். அதுக்குள்ளே அவனுடைய வார்த்தை கேட்குது, ஏசியா உடனே உள்ள வராரு, ஆண்டவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாருப்பான்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் மனுஷியை பிறக்கா, அவன் மகனா மனுஷியை பிறக்கா. ஆண்டு என்றைக்குமே சொல்கிற காரியத்தை செயல்படுத்துவார், நடத்துவார், வழி நடத்துவார், உன்னை பாதுகாப்பார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் சொல்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன், நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், முதுகுக்கு பாதுகாத்து ஒரு வாழ்க்கையை ஒரு ஆசமான வாழ்க்கையை மாற்றி கொடுப்பேன் என்று சொல்கிறாரு. அந்த கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், ஆண்டோடு தேடக்கூடிய வாழ்க்கை வாழணும். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு வாழ்க்கை சீராக இருக்கணும். கடவுள்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு நிமிஷம் கேட்கணும், ஆண்டோட என் வாழ்க்கை பிரியமாக இருக்கா, என் வாழ்க்கை பிரியமாக இருக்கா, உனக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா, உம்மோடு வாழ்கிறேன்னா சாமின்னு சொல்லி ஆண்டை கேட்கணும். கேட்டு நீ வாழும்போது ஆண்டை ஒரு நாள் உன் குடும்பத்தை பார்த்து ஆண்டுக்கு தெரியும், உன் நிலைமையை ஆண்டுக்கு தெரியும். தெரிஞ்சு கண்ணீரை கண்டு வாழ்க்கையில் பெரிய விடுதலை தொடுத்துன்னு பாதுகாப்பார். இன்றைக்கி கடவுளை தேடாத ஜனங்கள் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடவுளை தேடாத, கடவுள் தெய்வம் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஜனங்கள் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழட்ட அதை பற்றி கவலை இல்லை. நீ கடவுள் தெரிஞ்ச மகள், கடவுள் வாழக்கூடிய மகன், கடவுளுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகள், நீ கடவுள் முன்வைத்து வாழும்போது வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது, கர்த்தை எப்பொழுதுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியல. தாவீது சொல்கிறான், கர்த்தர் நான் அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை. காரணம் கேட்டால் நான் நினச்சி பார்ப்பேன், நான் சென்னைக்கு வந்து 57 வருஷம் ஆச்சு. சென்னைக்கு வந்து ஒன்றுமே கொண்டு வரல, காலோட செருப்பு கிடையாது, இவ்வளோ பெரிய டவுசர் தான், வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டம், வேதனை, தரித்திரத்தோட, கஷ்டத்தோட, கண்ணீரோட என்ன செய்வோன்னு நினச்சி தான் வந்தோம். ஒன்றுமே இல்லை. குடியிருந்த வந்து ஒரு இடத்துல குடியிருந்தோம். 100 ரூபா 10 ரூபாய் வாடகை. அந்த வாடகை ஒரு இஸ்லாமிய சகோதரர் வீடு. அது திருசூருக்கு பாய், அவர் முஸ்லீம், நல்ல மனுஷன், நல்ல தேவ மனுஷன். அவர் சொன்னார், நாங்கள் திருசூருக்கு போக போகிறோம், திரும்பியும் வீட்டை காலி பண்ண போகிறோம், நீங்கள் அதனால வீட்டை வாங்கிக்கிடுங்க இல்லை காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். நீங்கள் வாங்குறதாலும் வாங்கிக்கிடுங்க, காலி பண்ணாலும் காலி பண்ணி கொடுங்க, ரொம்ப உபகாரமாக இருக்குன்னு சொன்னார். திடீர்னு அப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என் நிலைமை அப்படின்னு சொன்னார். இறக்கமான குணம், அப்படி இறக்கம் கிறிஸ்தவன்ட்டு கூட வரக்கூடாது, வராது. தேவ மனுஷன், கடவுளுக்கு பிரியமான மனுஷன். ஆனால் நினச்சி பார்த்தோம், எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, எங்கே போய் தங்குறது, யார் வீட்டில் போய் கால் வைக்கிறது. சொந்தக்கார வீட்டில் ஒரு நாள் போய் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 3 நாள் கஷ்டப்பட்டு இருக்கலாம், மற்ற நாட்கள்லாம் எங்கே போய் இருக்குது. யோசம், எல்லாரும் யோசம். என் அண்ணனுக்கு திருமணம் ஆகிருக்கு, அண்ணனையும் அண்ணினை கூட்டி சென்னைக்கு வந்திருக்கேன். SLC முடிச்சுட்டு 68 சென்னைக்கு வந்திருக்கேன். ஆனால் ஒரு சிந்தனை கேட்டுனா, யாக்கோபு பாருங்கள், உன் தகப்பன் தாயை விட்டு பிரியிறான். ஏன் பிரியிறான்னு சொன்னால், ஏசா வந்து இஸ்ரவேல் சந்ததியில் கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணி தாய்க்கு ரொம்ப சங்கடம், ரொம்ப வேதனை. அப்போ ரெபெக்கால் சொல்கிற ஈசாக்கை பார்த்து, இந்த ஏசாவை போல் யாக்கவும் கல்யாணம் பண்ணுவான்னா எனக்கு வாழ்க்கை இருந்து லாபம் என்ன அப்படின்னு சொல்லி அழுகுறா. 4000 வருஷத்துக்கு முன்னாலே மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை வந்துச்சு, அவ்வளோதான். 4 வருஷத்துக்கு முன்னாலே ஒன்றுமே செய்யலை. உடனே ஈசாக்கு சொல்கிறான், நீ பெத்தேல் வீட்டுக்கு போடா, உன் தாயுடைய அண்ணன் சகோதரி வீடு அங்கே இருக்குது, நீ போ, அங்கே போய் திருமணம் பண்ணி வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஈசாக்கு ஒன்றுமே தெரியாது. வேஷ்டி கட்டியிருந்தானோ, எண்ணெய் கட்டியிருந்தானோ, கோமணம் கட்டியிருந்தானோ, ஒரு கம்பு வச்சுருந்தான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுடைய தூரம் வந்து 168 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, வரலாறு சொல்லு. 168 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போனோம்.
எத்தனை விஷப்பூச்சிகள், எத்தனை கொடூரமான பாம்புகள், எத்தனை மிருகங்கள் தாண்டி போனல. ஆனால் கடவுளும் கூட இருந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 28:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உன்னை சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடவே மாட்டேங்காரு. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறான். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டான்ட்ட கேட்க, அந்த 28:20 வாசி சொல்கிறான், தேவரே என்னோட கூட இருந்து நான் போகும் இடமெல்லாம் காத்து என் தகப்பதை திரும்பி வர பண்ணுவேன்னா என் சம்பளத்தை தசமகத்தை கொடுக்கேன்னா ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை செய்தான், சரியத்தை செய்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 32:10 வாசிக்கும் போது யோர்தானை கடக்கான். அவன் சொல்கிறான், நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தோடு போனேன், எவ்வளோ வேதனையோடு போனேன், 2 பரிவாரமான கூட்டத்தோடு கடந்து செல்றேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கான், மகிமைப்படுத்துகிறான் தேவனை. அவனுடைய நாமத்தில் அவன் மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்ந்த மனுஷனே உலகத்தில் கிடைக்க முடியாது. அவருடைய ஆஸ்தி பூமியை தாங்கக்கூடாது விதத்தில் வாசிக்கிறோம். ஆஸ்தி பூமியை தாங்கக்கூடாது இருந்தது, அவ்வளவு வசதி. காரணம் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஒரு பாரம் தரிசனம். பரிசுத்த பவுல் சொல்லுவார், வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 24 வாசி பார்த்தீங்கன்னா 28-29 வாசிக்கும் போது சொல்லுவார், பெஸ்ட்டு சொல்லுவான், சேனாதிபதி பெஸ்ட்டு சொல்லுவான், அதே கழிவனுக்கு பைத்தியமாகலடா நீ பிதற்றுறேன்னு சொல்கிறான். அவன் அதுக்கு சொல்லுவான், நான் பிதற்றக்கூடிய மனுஷன் இல்லை, சுய புத்தியாக வாழ்கிறேன்னு சொல்கிறான். இதான் ஆண்டவர் பற்றி சொல்கிறான். பக்கத்தில் அகிரிப்பா ராஜா உட்காந்துருக்கான். கேட்கான், என்னை கிறிஸ்தவனாக முழுதும் சம்மதிக்கான்னு கேட்கான். நீ கிறிஸ்தவனா மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர, கட்டில் அவன் கட்டப்பட்டிருக்கான் பவுல், கட்டுகள் தவிர மற்ற என்னை போல ஆகணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு கட்டுகளை தவிர நீ தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழணும், தேவனில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி விரும்புகிறேன்னு சொன்னான். இன்றைக்கி நாடு எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாடு பார்த்திங்கன்னா நல்ல நாடு, செழிப்பான நாடு, பொருளாதாரத்தை நிறைஞ்ச நாடு, எல்லோரும் உழைக்கிறாங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க, நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாக வாழ்கிறாங்க. ஆனால் காரணம் கேட்டால் ஏன் அந்த கடவுள் பயம் இல்லாத வாழ்க்கை, கடவுள் சாட்சி இல்லாத வாழ்க்கை. நிறைய குடும்பங்களில் மத்தியானம் ஒரு ஐயனை பார்க்க வந்தார், ஒரு போலீஸ் அதிகாரி. கண்ணீர் விட்டு அழுதார். என்ன சொல்லி அழுதாருன்னா, அவளுக்கு மகளுக்கு திருமணம் ஆகியிருக்குது, 3 நாளையில் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு. அந்த பிள்ளை சொல்கிறா, புருஷன் அவங்ககிட்ட எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறா. காரணமே இல்லை. காரணம் கேட்டால் சீரில்லாத வளர்ப்பு. சில பெற்றவங்க பிள்ளைகள் வளர்க்குது, பிள்ளைகள் போய் ஒரு ஐடி கம்பெனியில் சம்பளம் 25,000 வாங்கிட்டாங்க, 30,000 வாங்கிட்டாங்கன்னா நான் பிள்ளை போல் வளர்த்துற பிள்ளையே இல்லைன்னு சொல்கிறாங்க. பரம்பைக்கு இடம் தன் மகனை போகிறான், பிள்ளை கண்டித்து வளர்க்குறது இல்லை. ஏன் லேட்டாக வர, எங்கே போனேன், யாரோட போனேன், எங்கே சாப்பிட்ட கேட்குறது இல்லை. சொய் இஷ்டமெல்லாம் பிள்ளைகள் வளர்க்காங்க. பையங்களை வளர்க்குறது அப்படி தான் வளர்க்குறாங்க. கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, கடவுள் வாழாத வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை நீ பிள்ளைகளை வளர்ப்பாயான்னு சொன்னால் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும். அந்த பிள்ளைகள் மூலம் குடும்பங்கள் கட்டப்படும். பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது கர்த்தர் உன்னை விசேஷத்தை கரங்கொண்டு வழிநடத்துவார். ஏன் கேட்டால் உனக்கு ஞானத்தினால, நீ வளர கிருபையினால, தேவ சமூகத்தை காத்திருக்கணும்ல. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. லூக்கா 10 கடைசி 41 வாசிக்கும் போது, மரியாள் தண்டு விட்டு எடுபட நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து கொண்டாள். தேவ சமூகத்தை காத்திருக்கணும், காத்து ஜெபிக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் எத்தனை பிள்ளைகள் கை வச்சு ஜெபக்கூடிய தாய்மார் உண்டு. தன் புருஷன் படுத்த பிறகு, தன் பிள்ளைகள் படுத்த பிறகு அவளை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு? நிறைய பேர் இல்லை. ஏதோ வாழ்க்கை மிஷின் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வாழ்க்கை வழியை. தன் குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாழ ஒப்பு கொடுக்கணும், நிறைய பேர் குடும்பங்களில் இல்லை. காரணம் கேட்டால் பண ஆசை. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28-20 வாசிக்கும் போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. பண ஆசை, பணத்துக்கு எப்படியும் வாழலாம்னு நினச்சி வாழ்கிறாங்க, பணத்துக்கு எப்படியும் வாழலாம்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான்.
வேதத்தில் வாசிக்க நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தரும். வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை உனக்கு வேணும்னு சொன்ன, ஒரு சங்கடம் இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்ன, நீ ஆண்டவரோட வாழணும், கடவுளுக்கு பிரியமாக வாழணும். நிறைய பேர் அப்படி வாழ்றதில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 மாதத்துக்கு முன்பாக சென்னையில் இருக்கும்போது மகள் என்னை தேடி வந்தா. அம்மா, தேவனுக்கு பிரியமான மகள், புருஷன் நல்ல புருஷன், ஒரே பையன் பையன் ஐடியில் வேலை செய்கிறான், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான். எந்த பழக்கமும் கிடையாது. ஒரு அழகான பெண்ணை திருமணம் பண்ணிட்டாங்க. மோட்சி பண்ணின்னு சொல்லி அதில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. சீரணிக்காத வாழ்க்கை. 1 வருஷம் கூட அந்த பிள்ளை அந்த பழம் கூட வாழலை. அவன்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் உறிஞ்சி காரங்கட்ட பிள்ளையோட வாழ்கிற அக்காக்காரி ஒருத்துக்கு திருமணம் ஆகி வாழாவட்டி வந்து உட்காந்துருக்கா. அவன் என்ன சவால் போடுறான்னா, என் வாழ்க்கை அமையலை, வாழ்க்கை வாழ விடுவானா, உன்னை வாழ விடுவானா அப்படி ஒரு வைராக்கியம். ஆனால் மகளுக்கு இவளுக்கு தெரியல, தான் அக்காக்காரி செய்கிறாளேன்ட்டு கோர்ட்டில் கேஸு, சீரழிவு. பையனுக்கு விடுதலை பத்திரம் கொடுக்கல. சங்கரங்கோயிலுக்கு டெய்லி கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து பார்த்து சொன்னாங்க, ஐயா அப்படி நல்லவரம் இருக்குது, என்ன செய்யலான்னு கேட்டாங்க. நான் விசாரித்து கடைசியில் பார்த்தா, பெண் வழியில் பார்த்தா, அந்த பிள்ளை ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு ஊரில் உள்ள பிள்ளை. ஒழுங்காக வாழலை, ஒழுங்காக வளரலை, பெற்றோர்கள் ஒழுங்காக வளர்க்கலை. கடவுள் கூடிய போதகத்தை வளர்க்கணும். தாவீது சொல்கிறான்லாம், சாலமோனுக்கு என்ன சொல்கிறான், நீ அவரை தேடினா உன்னை தென்படுவார், நீ அவரை விட்டுட்டேன்னா உன்னை விட்டுருவார். நிறைய பேர் கடவுளை தேடுறதே இல்லை. கடவுள் சும்மா ஒரு வாழ்க்கை, சும்மா ஒரு பேருக்கு ஒரு அதிகாரத்தை வாசம், ஒரு வசனம் சொன்னோம், அவ்வளோதான். கடவுளோட தியானிக்கக்கூடிய அளவில் வாழலை. ஆபிரகாம் மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் அனுப்புகிறான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, அதே 24 அதிகாரத்தை வாசிக்கும் போது தன் வீட்டில் இருந்த மூத்த வேலைக்காரன் விசுவாசமுள்ள மனுஷனை அனுப்புகிறான். ஆண்டு சமயத்தை காத்திருந்து ஜெபிச்சு இப்படி தான் வரணும், இப்படி தான் அந்த பெண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் சொல்கிறான். அப்போ எலியேசை சொல்கிறான், அந்த பெண்ணு நீ சொல்லபடி வராமல் போனால் என்ன செய்து கேட்குறான். ஆனால் அவன் ஆபிரகாம் சொல்கிறான், நான் வழிபடுகிற தெய்வம், நான் நேசிக்கிற தெய்வம், நான் நேசிக்கிற தெய்வம் இன்னார் என்று அறிவேன், அவன் என்னை நேசிக்கிற தேவனுக்கு எப்படி வழிநடத்துவேன்னு சொல்லி நினைக்கேன் அப்படின்னு சொல்லி எலியேசர் காரியத்தை ஒப்பு கொடுக்கான். மகனுக்கு பொண்ணு ஈசாக்கு பொண்ணு தேக்கி எலியேசர் வேலைக்கார போகிறான். போகும்போது அவன் ஒரு இடத்தில் இருக்கிறான். அந்த குரு எப்படி இருக்காரோ சிஷியன் அப்படி தான் இருக்க முடியும். குரு எப்படி இருக்கா, அப்போ சிஷியன் அப்படி தான் இருக்க முடியும். அவன் என்ன சொல்கிறான், நான் போகிற தெய்வம், வழிபட தெய்வம் உண்மையான தெய்வம். போகிற வழியில் நான் நினைக்கிற பெண்ணு, நான் கோட ஒட்டகங்களுக்கு தண்ணி வாத்து கொடுத்து எனக்கும் கொடுத்து வழிபட தெய்வம் பெண்ணு தான் எனக்கு தேவைன்னு சொல்கிறான். அதே போல் இந்த பெண்ணு வர ரெபேக்காள் வாரா. ரெபேக்காள் வந்து எல்லா காரியத்தையும் சொல்லும்போது அவன்கிட்ட கேட்காம எல்லா காரியம் செய்து முடிச்சோன்னு கேட்குறான், எந்த ஊருவான்னு கேட்குறான். நான் பெத்துவேல் ஊர், லாபானுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்கிறான். உள்ளத்தில் பாருங்கள், என்னை நடத்துகிற தெய்வம் நேராக என்னை நடத்திட்டாரு, நான் நேசிக்கிற தெய்வம் நேராக நடத்திட்டாரு. இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் தான் நினைக்கணும், நீ நிறைய காரியங்கள் இப்படி தான் நினைக்கணும். என் மகள் நேற்று பிரசங்க மகளுக்கு திருமணம், இவ நிறைய படிச்சிருக்கா. மருமகன் ரொம்ப ஆசைப்பட்டார், அவர் கேட்டகிஸ்ட்டு. திருமணம் பண்ணும்போது இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்போ மருமக வீட்டு சார்பில் என்கிட்ட கேட்காங்க. நான் ஆண்டவர் சமத்தை கேட்கேன், ஆண்டவர் சமத்தில் கேட்குறேன்னா, என் வாழ்க்கை நீ ஆசிரியல, உன் பிரியமான மனுஷனாக வாழணும்னு நினச்சியல்ல, என் மகளுக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியுமில்ல. ஒரு ஆபிரகாமுடைய மகனுக்கு எலியேசருக்கு, அதாவது ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது எலியேசர் நீ அனுப்பிடுறீல்ல, எல்லா காரியம் சொல்லி அனுப்பினா அது எனக்கு நீங்கள் விளங்கப்படணும்னு சொல்லும்போது என் மகன்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், நேசிக்கிற பையன், பில்பட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணுற பையன், ஊழியம் பண்ணுற பையன், கரைக்குடிச்சு ஜெபம் பண்ணுவான்னு சொன்னேன். ஜெபம் பண்ணி அடுத்த நாள் சொன்னேன், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டா. தேவ சபதை காத்திருக்கணும், காத்திருந்து வாழ்ந்தால் வாழ்க்கை ஆசைவிட முடிய. சும்மா 4 கிலோ தங்கம் போடுறியா, 5 லட்ச ரூபா கேஷ் தரியா,
இந்த அரிசியில் பிரியாணி போடுவியா? தட்டில் கறி 200 கிராம் வைக்கணும். சாப்பிடும்போது தட்டில் பில் 200 கிராம் கறி வைக்கணும். இதுதான் பேச்சுவார்த்தை. அந்த பையன் வாழ்க்கை எப்படி இருக்கும், பெண் எப்படி இருப்பா, கடவுள் எப்படி இருப்பாங்க, கடவுளுக்கு எப்படி சாட்சியாக இருப்பாங்க, அது பாதத்தை காத்திருக்கிறது இல்லை. ஆண்டு சமூகத்தை காத்திருக்கிறது நிறைய பேர் காத்திருக்கிறது இல்லை. ஏதோ பெண்ணு கிடைச்சா போதும், திருமணம் பண்ணால் போதும், அப்படி தான் நினச்சிக்காங்க முடிய. ஆண்டோட பெண்ணைக்கு கிறிஸ்தவ கல்யாணம் தான் 95% கோர்ட்டில் டைவர்ஸ் ஆகுது. 95%. மற்ற மக்களும் பயப்படுறான். என்ன பயப்படுறான்னா, அந்த தெய்வத்துக்கு தப்பு பண்ணால் கொலை அழிஞ்சுக்கோன்னு பயப்படுறான். நம்மள்கிட்ட எந்த பயமும் கிடையாது. காரணம் கேட்டால் பணத்தால் ஜெயிக்கலாம், அறிவால் ஜெயிக்கலாம், படிப்பால் ஜெயிக்கலாம். மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இது வாழ்க்கை இல்லை. கடவுள் கொடுத்த வாழ்க்கையை கடவுள் கண்ணீரோடு அவங்களுக்கு சமூகத்துக்கு கேட்கணும். அவரோட கண்ணீரோடு கண்டு கேட்கணும். கேட்டால் தான் வாழ்க்கை ஆசிரியக்கூடிய மொழிய ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோன்னு வாழ்க்கை கிடையாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வேதத்தில் வாசிக்கவில்லை. நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி ஆண்டவருக்கு பிரியப்படுத்த வழியாக இருக்கா? தேவனோட வாழக்கூடிய வழியாக இருக்குதா? நிறைய பேர் கடவுள்கிட்ட வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை. நிறைய பேர் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. சகிவு நினச்சான்ல, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்ல, எதோ சம்பாதிச்சா வாழ்ந்த பேராகிட்டோம். ஆனால் கடவுளுக்கு மகிமையாக வாழணும்னு வாழ்க்கை சமாதானம் வேணும்னு சொல்லி நினச்சி பார்க்கல. மேலே ஏறி சில பேர் அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரே பார்க்க முடியாது. நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, கடவுளே பார்க்க முடியாதுன்னு. ஒரு பிறவிக்குள்ள வாழ்க்கையில் யோவான் 9 வாசித்து பார்த்தீங்கன்னா, பிறவிக்குள்ள வாழ்க்கையிலாண்டு சுகம் கொடுக்காரு மனுஷனுக்கு. எல்லாரும் வந்து கேட்காங்க, இவன் பிறந்து எப்படி பிறந்தான், எப்படி பிறந்தான், குருடா பிறந்து யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா முன்னோர் செய்த பாவம், யார் செய்த பாவம்னு கேட்கான். எல்லாரும் கேட்காங்க. நிறைய பேர் நினைக்காங்க, ஒரு தப்பு நடந்துட்டு குடும்பத்துக்கு சங்கடம் நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் என்ன பாவம் பண்ணாலோ, என்ன தப்பு பண்ணாங்களோ, யாரை கொள்ளையடிச்சாங்களோ, யாருக்கு விரோதமாக பாவம் பண்ணாங்களோ அந்த பிள்ளை இப்படி பிறந்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது அவன் செய்த பாவம் இல்லை, முன்னோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி இப்படி பிறந்தான். ஆண்டவருடைய நாம வெளிப்படும்படியாக இப்படி பிறந்தான். ஆண்டு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் கண்களை தொட்டு சுகம் குடிக்கார்ல, சுகம் கொடுத்து சீலவம் கொடுத்து கழுவுன்னு சொல்கிறார்ல. சீலவம் என்பதுக்கு அனுப்பப்படுவது என்று அர்த்தம். போய் கழுவுக்கு சுகம் பெற்று விடுதலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ல. நீ கடவுளை தேடுவாயனால். சகிவு ஆண்டவர் தேடினா, சகிவு ஆண்டவர் தேடினா, தேடி வந்ததுனால ஆண்டு சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க பாவி பாவின்னு. அவன் தாவின்னு ஒத்துக்கிட்டான். ஆண்டவரே, யாரிடமா அநியாயமாக வாங்கணும்னா நான் கத்தினே திருப்பி தரேன்னாங்க. அவனுக்கு தெரியும் கடவுள் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுப்பார் அப்படிங்கிற வாழ்க்கை தெரியும். தான் பாவத்தை எல்லாம் அவன் சுமந்து தீர்த்திட்டார்ல. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நடத்தின விதங்களை பார்க்கும்போது சென்னையில் வந்து இப்படி வாழுவோமா வளருமான்னு நினைக்கவே இல்லை. யோசுவாக்கு வாக்கு கொடுத்தபடி கால்வதிக்கும் தேசம் அத்தனை அவனுக்குலாம் சொந்தமாக தருவேன்னாரு. தந்திருக்காரு. நானும் அற்புதம் ஒரே ஊர் தான், ஒன்றா படித்தோம். அவர் வேறு வழியை வந்து டேன் பண்ணி போனார், நான் வேறு வழியை டேன் பண்ணி போனேன். என் பாதை வித்தியாசமாக போச்சுது, அவர் பாதை வித்தியாசம் போச்சு. அவரையும் கைவிடலை, என்னையும் கைவிடலை. எனக்கு காரணம் கேட்டால் ஆண்டவர் நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிறைய காரியம் சொன்னாங்கல்ல. கடந்த 3 வருஷமாக நான் திருநெல்வேலியில் லேசுக்கிட்டே இருந்தேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? ஊழியர்கள்லாம் உண்மை இல்லை. திருச்சி மக்களும் அப்படி தான் இருக்காங்க. துட்டு கிடைச்சா போதும், பிரியாணி கிடைச்சா போதும், எப்படி வேணாலும் வாழலாம், இப்படி தான் நினச்சிக்கிருக்கேன். ஒழிய உண்மையாக வாழணும், ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழணும். நிறைய பேர் வாழ்ந்த எண்ணங்கள் இல்லை. திருச்சபை தலைவர்கள்ட்டையும் இல்லை. காரணம் கேட்டால் பணம் சம்பாதிச்சா போதும், பணம் அழிச்சிரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எண்ணம் மனுஷிட்ட வாழ்க்கையில் வேணும். தவறான உழைப்பு, தவறான வருவாய் வந்து பணம் வாழ்க்கையை அழித்து கொண்டு விடும். ஹியாசி 2 காசுக்கு ஆசைப்பட்டான், அழிஞ்சு நாசமாகி குஸ்வையை மாறிட்டான். வீட்டு வாசலும் பாவம் படுத்துருக்கு, வேறு எங்கேயும் போகாது. வீட்டு வாசப்பட்டு தான் படுத்துருக்கு, வேறு எங்கேயும் போகாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஒரு பைசாலும் கடவுள் கணக்கு கேட்பார். வேதத்தில் வாசிக்கிறோம்,
மத்தேயு 25:19 வாசித்து பார்த்தீங்கன்னா, கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போகிறாரு. ஒருத்தரும் தப்ப முடியாது. அது மனதில் வைத்து வாழுங்க. வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான். கடவுள் மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக வாழுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு கைவிடவே மாட்டார். உங்களை கண்ணீரை பார்ப்பார். நீ இரவும் பகலும் அரசம்போது காத்திருக்கிறத பார்ப்பார். தேவதனோட நீ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவருக்கு தெரியும். உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குன்னு அவருக்கு தெரியும். உண்மையாய் நீ வாழ்வையானா வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 37:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்களும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இதை காணலை. ஒரு நாளும் கஷ்டம் வராது. உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இப்படி வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க போகிறார். எல்லோரும் எழுப்பலாமா? காணிக்கை எடுத்துடலாமா? நேரம் ஆகிட்டு ஐயா சொன்ன மாதிரி 8:30 மணிக்கெல்லாம் காணிக்கை எடுத்துடணும் ஏன்னு சொன்னாங்க. எல்லோரும் எழுப்பலாமா? கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆண்டவரே உன் காரன் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? நீர் நேசிக்கிற தெய்வம் ஐயா. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷகம் உலகத்தில் வந்தார் விதத்தில் வாசிக்கிறோமே. எந்த காரியத்தை இழந்து போயிருக்கிறோம் அது விடுதலை தரும்படியாக வந்த தெய்வம் நீ என்பதை அறிந்து வாழ்க்கை நமக்கு சரிவழிக்கொள்ள கிருபை தான் கேட்கலாமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. வேதத்தில் வாசிக்கிறோம். வெட்கப்பட்டு போனதே இல்லை. வெட்கப்படவே விட மாட்டார். வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அவர் பார்க்கலாமா? கேட்கலாமா? ஆண்டவர் நிச்சயமாக நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்கிறார். அந்த ஆசிரியர் தெய்வத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம். அவரை தேடி வந்திருக்க உன்னை காண்கிறார். அவருடைய கண்கள் உலகமுங்கும் நோக்கி கொண்டிருக்குது. உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் சரீரத்தை பார்க்கிறார். சரீரத்தை எத்தனை நோய் இருந்தாலும் சரி விடுதலை தருவார். நடக்கிறோம்ப்பா. ஒரு வேத பிரமாண மனுஷனாப்பா. தேவனுக்கு பிரியமான மனுஷன் ஆண்டவரே. எத்தனை பாரங்கள், எத்தனை தரிசனங்களப்பா. அதே தரிசனத்தோடு வாழ எங்களுக்கு ஒரு இருதயத்தை தாங்க. பிரியமான வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க. கஷ்டத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலையோடு வாழ கிருபை தாங்க. அப்படியே மறித்து வெளிப்பட்டீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. மீதியான கேரத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இனி நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.